தட்டுங்களை திறக்கப்படும். நான் உங்கள் தேவா. நம்ம சேனல் நோக்கம் வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணுறது தான். அதுக்கு வந்து நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க, கூடிய விரைவில் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மனித வாழ்க்கையில் வந்து 6 விதமான எதிரிகள் இருக்கிறாங்க. இந்த 6 எதிரிகள் நம்ம ஜெயிச்சா தான் வந்து வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இந்த உலகத்தில் நம்ம ஓட்ட முடியும். வாழ்கிறது 100 ஆண்டுகள் இருந்தாலும் அந்த 100 ஆண்டுகள் இந்த 6 எதிரிகள் வந்து வெல்லணும். அதில் 4 பேர் வந்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் இருக்கிறாங்க. 4 எதிரிகள் வந்து இரட்டை குழந்தைகள், 2 எதிரி வந்து சிங்கிள். என்னென்ன எதிரிகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதிரி வந்து கோபம், அகங்காரம். இதை வந்து நம்ம ஜெயிக்கணும். கோபம், அகங்காரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எதுக்குமே கோபப்படக்கூடாது. வாழ்கிறது சில நாள் எதுக்கு கோபப்படாது, அகங்காரம் படக்கூடாது. இவங்க இரட்டை குழந்தைங்க. இது வந்து முதல் எதிரி. 2வது எதிரி பார்த்திங்கன்னா மோகம், காமம். மோகம், காமம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன வாய்ச்சிருக்குது, நம்ம அதை வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும். மோகம், காமம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சிரமப்பட வேண்டியிருக்கும். அந்த இது 2வது எதிரி. இது இரட்டை குழந்தைகள் தான். 3வது எதிரி பார்த்திங்கன்னா ஆசை, பேராசை. ஆசை, பேராசை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம வந்து இது 3வது எதிரி. இவங்க இரட்டை குழந்தை தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறாமை, துரோகம். இதுவும் வந்து நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது 4வது எதிரி. இவங்க இரட்டை குழந்தை தான். பொறாமை, துரோகம் இது வந்து 4வது எதிரி. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 5வது எதிரி பார்த்திங்கன்னா போதை. இது நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது. 6வது எதிரி யாருன்னா சுயநலம். இது சுயநலமாக வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக தான் வாழ்க்கையில் வந்து வாழணும். இப்படி 6 எதிரிகள் இருக்கிறாங்க. 6ல் வந்து 4 பேர் இரட்டை குழந்தைங்க, 2 பேர் வந்து சிங்கிளாக இருக்கிறாங்க. இந்த 6 எதிரிகளை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். நம்ம வம்சம் மிகச்சிறப்பாக இருக்கும். நம்ம உலகத்தில் மனிதனாக பிறகு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம மனிதனாக வாழ்கிறோங்கிற திருப்தியோடு நம்ம இறக்கலாம். கடவுள்கிட்ட போகலாம். 4 பேர்த்துக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும். இதுதான் நம்ம சேனல் நோக்கம். இந்த சேனல் நோக்கத்தை நிறைவேற்றினா இந்த 6 எதிரிகளை நம்ம அழிச்சா தான் நம்ம இந்த சேனல் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வேணால் கொடுக்கலாம். என்ன சாய்ஸ்னால், இந்த 6 எதிரிகளையும் அழிக்க முடியாதவங்களுக்காக சொல்கிறது. இந்த 6 எதிரிலையும் அழிக்க முடியாதவங்களுக்கு ஒரு சான்ஸ் என்னென்னா, இந்த 6 எதிரிகளும் எல்லாமே லிமிட்டாக வச்சுங்க. அதாவது அமிர்தமே இருந்தாலும், அதாவது உயிருக்கு கூடிய அமிர்தமே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக குடித்தா பாய்சன் ஆயிடுதுல, அந்த மாதிரி இந்த 6 எதிரிகளையும் சப்போஸ் இருந்தாலும் அதை லிமிட்டாக வச்சுங்க. அது இருந்தாலே போதும், நம்ம நல்லவனாக வாழ்ந்துட்டு போகலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.